அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா சசி மற்றும் பலர் யூடியூப் சேனல். நட்பூஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சிவபெருமானுடைய சிலை இருக்கக்கூடிய ஈஷா டெம்பிள் தான் போய் விசிட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நம்ம அந்த ஈஷா டெம்பிள் போயிருக்கிறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி போயிருந்தோம். அன்றைக்கி நாங்கள் கோவை குற்றாலம் ஃபால்ஸும் போகலான்னு சொல்லி ஈஷா டெம்பிள் பார்த்துட்டு வரும்பொழுது அங்கே தண்ணி நிறைய போயிட்டு இருந்தால போக முடியல. சரி, குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க நினச்சி போகலான்னு நினச்சோம். அப்போ போக முடியல. இப்போ எதுக்காக ஈஷா டெம்பிள் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று ஈஷா டெம்பிள் பக்கத்தில் நரசிபுரம் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, வைதேகி வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ரெண்டு வாட்டர் ஃபால்ஸையும் தண்ணி போயிட்டுருக்கா. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, அதை போய் பார்க்கலாம், குழந்தைங்களை என்ஜாய் பண்ணுவாங்க, விளையாட விடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈஷா டெம்பிளை இது வரைக்கும் வீடியோவில் கவர் பண்ணல, நம்ம சேனலில் போடல. சரி, கோயம்புத்தூரில் இப்போ ஒரு மிக முக்கியமான ஐக்கானாக இருக்குது. சரி, அதனால் அதை நம்ம வீடியோ கவர் பண்ணி போடலாம் அப்படின்ற ஒரு ரீசன் தான். இப்போ வாங்க, போகிற வழியில் இருக்கக்கூடிய சவர விஷயங்களை வீடியோவில் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை பானம் கிடச்சிது, இளநீ கடை. அங்கே நாங்கள் இளநீ குடிக்க போகிறோம். சசிகிட்ட கேட்டேன், இளநீ குடிக்கலாமா டீ குடிக்கலாமான்னு. டீ தான் அப்படின்னா, இல்லை சசி, டீ நிறைய குடிக்க வேணாம், ஏன்னா சசி டீ நிறைய குடிச்சிட்டே இருப்பா, அதனால சரி இன்னைக்கு இளநீ குடி, உடம்பு நல்லது அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன். பிரணவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தீக்ஷி அடிக்கடிக்கு புது புடவை சசியோட. ஏன் பிரணவ் அப்படி சொல்ற? அம்மா அப்பா பாவமா இருக்கு. உனக்கு தா வேணுமா? நான் தாள ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு? அடிக்கடி இளநீ குடிக்கிறது ரொம்ப நல்லது. நீ எங்க குடிக்கிற? டீ தான் குடிக்கிற. எங்க வெளியே போனாலும் டீ தான் வேணும்னு. உங்க கிருஷ்ணாபா இளநீ எப்படி இருக்கு? சக்கரை தண்ணி மாதிரி இருக்கு, இனிப்பா. அண்ணா எப்படி இருக்கு இளநீ? இங்க பார்த்து சொல்றா. குடிச்சிட்டியா? சரி, இது வேணும். சரி சரி, வெட்டி தர சொல்றேன். முடிச்சா எடுத்துருவாங்க. தண்ணி காலிடா. நல்லா வழுக்கையா சூப்பராக இருக்குது சாப்பிட்டா. இது பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் வந்துட்டோம் சசி. அழகான யானை வச்சுருக்காங்கல்ல, வரைஞ்சிருக்காங்க. தீக்ஷி காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. நான் தொண்டாமுத்தூர் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 9 கிலோமீட்டரில் வந்துடும். 9-10 கிலோமீட்டரில் ரீச் ஆகிடும். ஆமாம், இவ்வளோ பேர் ஆழமாக பாருங்களேன். நாங்கள் இந்த விழுதை பிடிச்சி தொங்குவோம் தீக்ஷி. ஆழம் விழுதுகள் அதுதான் சின்ன வயசுல தான். அப்புறம் இப்போ தொங்கி கொடுக்க முடியும். ஆமாம் பிரணவ், அதை பிடிச்சி தான் ஆடுவோம் நாங்கள். ஊஞ்சல் ஆடுவோம். அதெல்லாம் ஒரு காலம் பிரணவ். சிட்டி விட்டு வந்துட்டாலே நல்லா இருக்குல்ல சசி. நீயா எப்படி இருக்கு பாருங்க, அமைதியாக. 2 பக்கம் தென்னந்தோப்பு, சுற்றி மரங்கள், ரொம்ப அருமையாக இருக்கு. அங்கே பின்னாடி ரோட்ல இந்த ஓரத்துல இருந்து அந்த ஓரம் வரைக்கும் போயிருக்கு. அழகா இருக்கு. வர வர ரொம்ப கூலிங்கா இருக்கும்ல. ஈஷா பக்கத்துல போவோம், ஏன்னா அங்க மலை இருக்கு இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலை. சூப்பரா இருக்குல்ல, மரங்களுக்கு கீழே அப்படியே பின்னாடி கோவில். தொண்டாமுத்தூர் தாண்டிட்டோம், அதனால. என்னம்மா? செய்யலாம். இப்படி நேராக போனால் கொங்கு திருப்பதியா சசி போட்டு அங்கே இருக்குல்ல, உள்ளுக்குள்ள கோவில் கொங்கு திருப்பதிக்கு தான் போக முடியல. இங்கே போகலாமே, இன்னைக்கே டைம் இருந்தால் போகலாம். இங்கே ஒரு பெரிய மரம் தெரியுது சசி, புளிய மரமான்னு பாருங்க. ஆமாம் ஆமாம், எவ்வளோ பேர் புளிய மரம் பாரு. ஃபுல்லாக புளியதான் இருக்குப்பா. கரும்பு தோட்டம், அதுக்கு பக்கத்தில் என்னது இது? இது என்ன சசி? ஏதோ உள்ள தோட்டம்.
இதுன்னு நினைக்கிறேன். அது என்னது சேஞ்சிங் ரோஸ்லாம் இவ்வளோ பெருசு வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணணும்? ஏய் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்கடா. நிறைய கோயில் இருக்கு. இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்கலாம். நல்லா பெரிய பெரிய கோவில். இந்த பஸ் எங்கே போயிட்டு வருது? மருதமலைக்கு இப்போ போகுது. ஈஷா டு மருதமலைன்னு நினைக்கிறேன். தேவனை நாங்கள் பார்த்து நின்றுட்டு இருந்தோம். மாட்டு வண்டி பாருங்க. தீக்ஷி பிரணம் தெரியுமா? போலாமா அந்த மாட்டு வண்டியில? என்ன பண்றாங்க? வண்டி காமிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தா மாட்டு திடீர்னு இந்த பக்கம் லெஃப்ட்ல போயிட்டு இருந்தோம். திடீர்னு ரைட்டு திரும்பிட்டாரு தலைவர். நல்ல வேலை மாடை நாங்க இடிக்கல. நடந்துதான் போனோம். பஸ்ல வரவங்க இப்படிதான் வருவாங்க. அந்த பக்கம் வழி இல்லையா? அதோ ரோடு தோண்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி போக சொல்றாங்க. செமையா இருக்குல்ல? உள்ள போகாத நல்லதா போச்சு. வெள்ளியங்கிரி மலை 3 கிலோமீட்டர், கோவை குற்றாலம் 13. இன்னும் 3 கிலோமீட்டர்ல. பரவாயில்ல, உள்ள போவேணான்னு சொல்லி நல்லதா போச்சுல. இந்த மாதிரி இடம் பாக்குறதுக்கு சான்ஸே இல்லை. சைட்ல பாருங்களேன். கண்ணுக்கு நல்ல ஒரு காட்சி. ஆனா இதுல ஒரு விஷயம் பாரு சசி, நம்ம இதை பார்த்து ரசிக்கிறோம். இது வந்து கருவேல முள்ளு செடி. அதுதான் இவ்வளவு பெருசா இருக்கு. இது நம்ம பூமிக்கு டேஞ்சர் தான். இது தெரியுமா தெரியாதா? இந்த செடி இருந்தா பக்கத்துல எந்த செடி வளர விடாதான். நம்ம இது செமையா இருக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். வெட்டி போட்டுருவாங்க. கார் அங்கே பார்க் பண்ணியாச்சு. கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்தோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. இது வழியாக தான் உள்ளே போகணும். ஓ இங்கே பாரு, சிவராத்திரிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதா? இதுதான் சிவராத்திரிக்கான எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த மாதம் மார்ச் சிவராத்திரி வருது இல்லையா? குடோன் கிடையாது சசி, உட்கார்றதுக்கு சேர் போட்டுருவாங்க. அதுக்கு இந்த கிரில் வச்சுருக்காங்க இல்லையா? அங்கே உள்ளேயும் கிரில் வச்சுருக்காங்கல்ல. உள்ள அந்த கிரில்ல வந்து ஒவ்வொரு தடுப்பாக வச்சு இங்கே அதுக்கு அடுத்தது ஒரு இது, அதுக்கு அடுத்தது ஒரு இது. காற்று பயங்கரமாக அடிக்குது. உசு 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 உசுன்னு காற்று. எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. நல்லா இருக்கு. ஆனால் வெயிலே தெரியல காற்று அடிக்கிறதால. லிங்க பைரவி வழியில் தண்ணி குடிக்கிறதுக்கு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. பின்னாடி பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை. அவ்வளோ பெரிய மலை வெள்ளியங்கிரி மலை. சிவராத்திரி அன்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க வெள்ளியங்கிரி மலை. இதுதான் நம்ம அந்த வீடியோ பார்ப்போம். ஆமாம், அங்கே போகலாம். பின்னாடி மாட்டு வண்டியிலும் போகலாம்.
ஃப்ரீயாக இருக்குமே, ஏன்னா இவ்வளோ க்ரௌட் இருக்குல்ல, வண்டி ஃப்ரீயாக இருக்கும். தியானலிங்கம் இதான். ரொம்ப பயபக்தியாக வேண்டிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படியா? கூட்டத்தை பாருங்க மக்களே, கூட்டத்தை பாருங்க. ஓ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் அதிகமாக எடுக்கிறாங்க சாமி கும்பிட்றத விட எல்லாம் சுற்றி. பாருங்க சிவராத்திரிக்கு வர சொல்கிறேன். கூட்டம் அதிகமாக இருக்கும் சிவராத்திரி அன்னைக்கு. எவ்வளோ பெரிய இடம். சொல்லு பிரணவ். பிரணவ் ஏன் உள்ளே போயிட்ட? சரி போயிட்டு சிவபெருமான் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்து எங்கே போகிறோன்னு பார்ப்போம். அப்படியே சுற்றி வருவோம். சாமி கும்பிட்டாச்சு. அங்கே பாரு சசி, மாட்டு வண்டியில் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. மாட்டு வண்டி வருது தெரியுதா? பாருங்க மக்கள், அந்த மாட்டு வண்டியில் போகலாம். 10 ரூபா சார்ஜ் பண்ணிட்டுருந்தாங்க முன்னாடி, இப்போ எவ்வளோன்னு தெரில, பார்க்கலாம். இவங்க எதுவும் பசிக்குதுன்னு அழகண்ணா. பசிக்குதா? தெரியும், நீ எப்போ கேட்டாலும் ஆமான்னு தான் சொல்லுவேன் இல்லை? ஓ அங்கே பாரு தெரியுதா? தெரியுதாடா? அங்கே வந்துட்டு இருக்கு வண்டி. அதுதான் மாட்டு வண்டி. அதில் போகலாம். எல்லாம் நீ சொன்ன மாதிரி டூரிஸ்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்டான்னு தெரியல, டூரிஸ்ட். நிழலாக இருக்குல்ல, அதனால் இங்கே உக்காந்துட்டாங்க எல்லோரும். ஆமாம். காற்றுலன்னா வெள்ளி தெரியுது. எவ்வளோ பெரிய இடம்டா சாமி. எத்தனை லட்சம், எத்தனை ஆயிரம் ஏக்கர் தெரியுது. அவள் வச்சுருக்காரு பற்றிய செல்ஃபி ஸ்டிக்கு, அந்த மாதிரி தான் சசி நான் சொன்னேன். அங்கே மாட்டு வண்டி நிற்கிது பாருங்கள், நட்டு தெரியுதா? அந்த மாட்டு வண்டி தான் ஏறி போகணும். அங்கே ஏகப்பட்ட கூட்டம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மாட்டு வண்டி வர வர. அந்த மாடு பாவம்ல, ஒரு நாள் எத்தனை ட்ரிப்பு போகும்ல. அவங்களுக்கு மட்டும் நிழலில் உட்காந்துருக்கவங்களுக்கு நம்மளும் போய் மாட்டை கஷ்டப்படுத்த வேணாம் சசி. போனால் நடந்து போகலாம், அது உள்ளே போனோன்னா சரி ஓகே கிளம்பலாம் நம்ம.
हिंदी आता है? हाँ आता है, बोलो। नहीं, अंदर जाएगा तो क्या क्या है अंदर? अंदर ध्यानलिंगा है, अच्छा। सूर्य कुंड है, हाँ और देवी टेम्पल भी है। अच्छा, कितना दूर रहेगा? और 1 किलोमीटर है? अराउंड 900 मीटर, 1 900 किलोमीटर। पैदल में जा सकते हैं ना? हाँ, पैदल भी जा सकते हो। अगर ठीक है। आपको चाहिए तो बुलेट कार्ट भी है। हाँ हाँ हाँ, ठीक है। आपको बस उधर से वो टोकन लेना है तो आप बुलेट कार्ट में बैठ के भी जा सकते हाँ, हो। हाँ, हाँ। और आपको अगर फास्ट जाना है तो फिर चलते चलते फास्ट ठीक है, ओके। शिवरात्रि को सब रेडी करना है अभी? हाँ, ये तो उसकी तैयारी चल रही है। चलो, ठीक है। कौन सा सेलिब्रिटीज आएगा? सेलिब्रिटीज और दो एक्टर्स? सदगुरु विल देयर, Sadhguru will be there. Yeah, okay, okay. How many days this Shivratri will be One conducted? Only one day, that Shivratri Only day. one night. Okay, that Shivratri, Yeah. whole Shivratri. okay, okay. Right, thank you. சரி சசி, என்ன பண்ணலாங்க, போகலாமா? அவர்கிட்ட கேட்டோம் இல்லையா, அவர் அந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே வந்து தியானலிங்கம், அப்புறம் பைரவி அம்மனுடைய அந்த தேவி டெம்பிள் இருக்குது, உள்ளே நிறைய விஷயங்கள் போய் பாருங்கள் அப்படின்றாரு. நடந்து போகலாம், 1 கிலோமீட்டர் தான் வரும். மாட்டு வண்டிலையும் போகலாம். ஆனால் இப்போ நேரம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பிரணவ் போகலான்றான். ஏன் பிரணவ் அங்கே போயிட்டு அப்புறம் பசிக்குதுன்னு அழுவான். சொல்லு பிரணவ். மாட்டு வண்டிக்காக நடந்து போறது டென்ஷனில் இருக்கான். ஏன்பா? அவரு சசி வந்துட்டு சரி உள்ளே போக வேணாண்டா, அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னாலா, உள்ளே போயே ஆகணும்னா, அதனால் இப்போ ஐஸ்கிரீம் வாங்குற அந்த மூட் அவுட்டில் இருக்காரு. சரி, ஓகே, அருமையாக பார்த்தாச்சு. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் சிவன் டெம்பிள் வந்து கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சாரி, சிவா ஸ்டேட்யூவை பின்னாடி இருக்காரு பாருங்க, சிவபெருமான். மகா சிவராத்திரிக்கு வந்து எல்லா ஏற்பாடும் தயாராகிட்டுருக்கு. இன்னும் 1 மாதம் இல்லை, சரி, மார்ச். காமி பிரணவ் எப்படி இருக்கு ரோஸ் மில்க்கு? பிரணவனாலும் ரோஸ் மில்க்கு, தீக்ஷியும் சசியும் லெமன் ஜூஸ் குடிச்சு பார்க்கலாம். அப்புறம் கப் கேக் எப்படி பார்ப்போம். பதஞ்சலி நவீன யோகத்தின் தந்தையம். பாதி உடல் வந்து பாம்பு உடலாகவும் மேல் பகுதி வந்து மனித உடலாகவும் வந்தோன்னா என்னென்னா இயற்கையான ஒரு சூழலாக இருக்குது. சுற்றி மரங்கள், இயற்கை காற்று, ஒரு அமைதியான ஒரு பரந்த நிலப்பரப்பு. சுற்றி பார்த்தா அந்த வெள்ளிங்கிரி மலையை ஒட்டி ஒரு பரந்த ஒரு அமைப்பு. மனசுக்கு வந்து சந்தோஷத்தையும் ஒரு அமைதியும் புத்துணர்ச்சியும் கொடுக்குது. எந்த மதம், இந்து மதத்தில் இருந்துன்னு இல்லை, எல்லா மதத்தை சேர்ந்தவங்க இங்கே வர்றாங்க. ஒரு புத்துணர்ச்சி, இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்றதுனால எல்லாருமே வந்து இங்கே பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா மணி 2 ஆயிடுச்சு. பசிச்சதுனால என்ன பண்ணிட்டோம், ஒரு ஹோட்டல் கிடச்சிது, அங்கே போய் தக்காளி சாப்பாடு தான் இருக்குன்னாங்க, அதை வாங்கியாச்சு. வாங்கிட்டு இங்கே வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். உட்காருங்கப்பா, சாப்பிட்லாம். இந்த இடத்த பாருங்கள். சொன்னால் இல்லையா, அந்த கருவேல மரம், புளிய மரங்கள் நிறைய இருக்குது. இங்கே எல்லாம் ஃபுல்லாக புளியந்தோப்பு. வண்டி அங்கே நிறுத்திட்டோம், இங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம். ஒரு தக்காளி சாப்பாடு, ஒரு ஆம்லெட் வாங்கிட்டோம். எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது. பசிக்கு வந்து ரொம்ப ருசியாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தீக்ஷி எப்படி இருக்கு தக்காளி சாதம்? நல்லாவே இல்லையா? அப்போ சாப்பிடாத விட்டுருப்பா. பசிக்கு இது கிடச்சது பெரிய விஷயம். நல்லா தானே சசி இருக்கு. தொட்டுக்கிறதுக்கு ஆம்லெட் வேறு வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்தீங்களா, இடையில அந்த எலக்ட்ரிக் லைன் போட்டிருக்காங்க. யானை உள்ளே வரக்கூடாது. இதெல்லாம் நைட்டில் வந்து யானை வர பகுதி. இப்போ பிரச்சனை கிடையாது, ஆனால் நைட்லலாம் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது ரிஸ்க்கு. இதெல்லாம் யானைகள் வர பகுதி. எல்லாமே வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன் திக்ஷனை கீழே போட்ட? அங்கே இருக்கு பாருங்க சிவபெருமானுடைய சிலை. அந்த ஒருத்தர் நடந்து போகிறார்ல, அவர் பக்கத்தில் பாரு, தலை மட்டும் தெரியுது. நீ சாப்பிட போறியா, இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறியா? சாப்பிட்றவங்க காரில் ஏறணும். ஆம்லெட் சாப்பிட்றா?
சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க. எல்லாம் குப்பெல்லாம் விழுது மேலேருந்து. நான் முடிச்சிட்டேன். நாம முடிச்சிட்டோம். அழகாக வச்சுருவாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் சாப்பிட்டோம். தீக்ஷி பிரணவ் வச்சுட்டாங்க. இதெல்லாம் எடுத்துக்கோ, இங்கே போட வேணாம் குப்பையெல்லாம். இதெல்லாம் வந்து இயற்கை நம்மளே வந்து அவனுக்கு குடி தண்ணி. எஸ்எஸ்சி ஆமாம் இறங்கு. அது நூல் எடுத்துக்கோ, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோ, இந்த சாப்பாடு எடுத்து பார்சல் பண்ணிக்கலாம். தர்பூசணி பாருங்க, இருங்க இங்கே இருங்க, ரோடு பார்த்து வாங்க. தர்பூசணி இல்லை சசி, கோசு கோசு கோசுடி. இதான் கேப்சிகம் சரி. இங்கே தான் காஞ்சி போச்சுடி. தெரியுதா உங்களுக்கு வீடியோவில்? ஆமாம், ஏன் அப்படி காய விட்டுருக்காங்க? முட்டைக்கோசு. அதுதான் இதோ வாசம் அடிக்குதுல்ல. அங்கே தெரியுது பாருங்க சிவபெருமானுடைய தலை. தீக்ஷி தான் கண்டுபிடிச்சாலாம். தீக்ஷி தான் கேப்சிகம் பார்த்துக்கோ. முட்டைக்கோஸ் கேபேஜ். சாரி கேபேஜ். சசி என்னை விட நீ அறிவாளியாக இருக்க சசி. ஏய் கார் வருது பார்த்துங்க, கைப்பிடி வாங்க போகலாம். கிராஸ் போட்டுருங்க அந்த கவரை. ஏய் போட்டாச்சு. நீங்கள் போட்டது கீழே விழுந்துச்சு. அப்படியா? அது எடுத்துக்கலாம். தெரியாமல் தானே விழுந்துச்சு அது. வா சப்போஸ் நரசிபுரம் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க, மெயின் ரோட்ல இருந்து உள்ளே போகிற வழி. இதுக்குள்ளே கார் போகிற அளவுக்கு வழி இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு தான் போக முடியும். 2 வீலர் போகலாம் கடைசி வரைக்கும். காரை இங்கே எங்கேயாவது ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. வண்டி இங்கே பார்க் பண்ணி வச்சு காரை 2 வீலர்லாம் இங்கே நிறுத்திருக்காங்க பாருங்க பசங்க. என்னக்கா நம்மகிட்ட சொன்னாங்க? இங்கே பாருங்க, பலாமரம் மாமரம் இருக்குது. நடந்து போகிற அளவுக்கு வழி இருக்குது. ஒருத்தர் காரை அங்கேயே எடுத்து போய் நிறுத்திருக்காரு. ஆனால் அந்த பக்கம் பள்ளம், பெரிய பள்ளம் பார்த்துக்கலாம். நட்பூஸ் இங்கே பாருங்கள், தண்ணி சுத்தமாக கிடையாது. இங்கெல்லாம் வரும் தண்ணி. இங்கே பாரு, இங்கெல்லாம் தண்ணி போயிட்டுருக்கோம். தண்ணி சுத்தமாக இல்லை. கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க பாருங்கள், எங்கள் கூட தான் வந்தாங்க இந்த டீமு. அவங்களோட கார் நம்ம கார் பண்ணி நிறுத்திட்டு வந்தாங்க. இவங்க போகிறாங்க. வரேங்க கூப்பிட்றாங்க நம்மளே. எங்கே வர்றது? தண்ணி கம்மியாக இருக்கேன் சசி. இங்கே இந்த இது இருக்குல்ல தீக்ஷிமா, அதில் வழிஞ்சு வரும் தண்ணி. அதுதான் ஃபால்ஸ். இங்கேருந்து அதே தான் அங்கே நின்று குளிக்கலாம். நம்ம படி இருக்குல்ல, படி மாதிரி பண்ணலாம். சாட்டர்டே அப்படி போகலாம். மதியம் 1:30 மணிக்குள்ளே போகணுமா? கோவை குற்றாலம் போகணுன்னா மதியம் 1:30 மணிக்குள்ளே போகணுன்றாரு. இது பாருங்க, தண்ணி சுத்தமாக கிடையாது. பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய ஏமாற்றம். எங்கே இது பேர் பேண்டை தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கிறாரு. நம்ம வைதேகி ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போய் பார்க்கலாம் அங்கே தண்ணி இருக்கான்னு. இங்கே தண்ணி இல்லைன்னா கண்டிப்பாக அங்கேயும் தண்ணி இருக்காது. எல்லாம் ஒரே வழி தரம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். கடோ புழுதி பறக்குது, பொறுமையாக நடந்து வா. அவ சந்தனத்தில் கஞ்சி வச்ச தேரா. தீக்ஷி செமையா பாடுற, ஆனா நீ என்ன பாடுறதா ஒன்றும் புரியல. பாடு. சரி அப்பா பாடுற. இப்ப பாரு, அது கரெக்டான லிரிக்ஸ். கட்டாயம் என் காதலாட்சி கை கொடுப்பா தென்றல் சாட்சி சிந்தனை வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா என்னுடைய காதலிய வேறொருத்தி வந்து தங்க என் மனசு. தீக்ஷி கெத்துதான் தீக்ஷி. பாருங்க தீக்ஷிய, இளவரசிடி நீ சிங்கக்குட்டி, இளவரசிடி கெத்தா பாடுறா பாருங்க. எப்படி இருந்துச்சு தீக்ஷியோட வாய்ஸ்? அவருடைய வாய்ஸ் வந்துட்டு குயில் பாட்டு அம்மா சித்ராவுடைய வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் நான். இது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் பாட பாட தானே குரல் வந்து வளர்ச்சி. தீக்ஷிமா வேற ஏதாவது உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறியா கொஞ்சம்? வேற ஏதாவது பாடல்கள்? ஓகே ரெடி.
பிரணா நீ மியூசிக், பிரணா வந்து தாளம். ஆ. ஏய் எவ்வளோ முக்கியம் மியூசிக் போட்டுருக்காங்க. ஏன் ஆளு சூப்பர் தீக்ஷி. பிரணவ் உனக்குள்ளேயும் நிறைய திறமைகள் ஒளிஞ்சிருக்கு பிரணவ். அவன் தான் மியூசிக் டைரக்டரா ஆகுறேன்னு சொல்றானே. அப்படியா? சூப்பர் பிரணவ். ஏன் இப்பவே ஆக முடியாதா பிரணவ்? பெருசானதான் ஆவியா? ஏன் ட்ரம்ஸ்லாம் வாங்க போறியா? வேற என்னென்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்குவேன்? சூப்பர் பிரணவமா. அப்படி இந்த இடம் செமையா இருக்கு சசி. இந்த இடம்ல பாம்பு போர்டு இருக்கு பாரு, போர்டு இருக்கு பாருங்க. வைதேகி ஃபால்ஸ் 2 கிலோமீட்டர் சைட்ல போர்டு இருக்கு. ஒன்றும் ஆப்போசிட்ல எதுவும் வண்டியே வரல. எனக்கு தெரிஞ்சு தண்ணி இல்லைன்னு அர்த்தம். தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. அவங்களாம் தெரியாது. அது நான் காமிக்கிறேன். நீ சொல்லு வியூவர்ஸ் கிட்ட, பாக்குறவங்க வந்து நீ என்னோட பாட்டு சொல்லு, உன்னை பத்தி சொல்லு, நீ பாடின பாட்டு. என்னோட பாட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. See you. ஹார்ட் போடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. வாய்ஸ் புரிஞ்சுச்சா இல்ல புரியலையா? ஓகே ஓகே சரி சரிங்க. அந்த தீக்ஷியோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவள் பாடினது எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லி அவளை உற்சாகப்படுத்துறதுக்காக கமெண்ட் பண்ண சொல்றா. பண்ணீங்கன்னா அவள் மென்மேலும் பாடல்கள் பாடி சொல்லு பிரணவ். அது மாட்டு சாணம்டா. ரோட்ல மாட்டு சாணம் இருக்குல்ல, அதை கார் டயர்ல ஏத்திட்டு நான் சொல்றேன் பிரணவ். குசு குசு இருக்கு அதுல. தண்ணி எப்படி இருக்கு உள்ள பார்க்க போறேன் நானும் பிரணவும். பிரணவ் வா பார்த்து வா, சைட்ல பார்த்து வா, முழு செடிமா இருக்கு. கால் மட்டும் அதுக்கு தண்ணி போடுப்பா. கால் மட்டும் போடும். எல்லாம் உட்காந்துட்டு இருக்கான் தண்ணியில். நட்பூஸ் இங்கே பாருங்க, சுத்தமாக தண்ணியே கிடையாது. இந்த வழியாக தான் தண்ணி வரும். நம்ம இப்படி போனோம் அப்படின்னா ஃபால்ஸ் இருக்குது, ஆனால் சுத்தமாக தண்ணி கிடையாது. பிரணவ் அங்கே நிற்கிறான் பாருங்க தண்ணியில். வா பிரணவ். சரி நான் வரேன். தண்ணி பாருங்கள் சும்மா கொஞ்சமாக ஓடிட்டுருக்கு, சுத்தமாக தண்ணி இல்லை. சரி வா பிரணவ், நீ கால் நினைக்கிறேன்னு சொன்னல, பேண்ட்டை தூக்கிக்கோ. கேள்வி பார்த்தீங்களா? சரி பார்த்து வா. அப்பா பார்த்து கல்லு அடிச்சுக்காதான். இங்கே காலை வை, இதில் வை. இதில் 2 காலையை வச்சு நின்றுக்கும். எப்படி இருக்கு தண்ணி? கூலிங்காக இருக்கா ஜில்லுன்னு? வேணாம்ப்பா போகலாம். தண்ணி தான் வரல. தண்ணி வந்தால் பரவாயில்ல, சுத்தமாக தண்ணியே இல்லை. சரி, மிகப்பெரிய ஏமாற்றம். 2-3 ஃபால்ஸுக்கு போய் தண்ணி தேடி அலைஞ்சோம். நம்மளுடைய நேரம், நம்மளுடைய கிரகம், தண்ணி சுத்தமாக எங்கேயுமே கிடையாது. இவ்வளோ தூரம் வந்துட்டு தண்ணி இல்லாமல் திரும்பி போகிறோம். போயிட்டு இருக்கும் நம்ம இதை நம்பி ஃபால்ஸ்னு போயிடுறோமா? வேஸ்ட்டாக ஏமாற்றதான். நம்ம வெயில் காலம் வேறையா, அடுத்தது கோவை கொண்டு இல்லை கொல்லங்கோடு போனோம்ல சசி, அங்கேருந்து நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணோம். அது எப்போ போனோம்? 2 மாதத்துக்கு முன்னாடி. கொஞ்சம் மழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆமாம். அடுத்தது கோவை குற்றாலம் போகலான்னு பிளான் பண்ணுறோம். அதை நம்பி தனியாக நம்ம அங்கே ஒன்று தண்ணி அதிகமாக வரும்போது உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, சேஃப்டி இல்லை.
வெயில் நாளில் தண்ணி இல்லாமல் போயிடுது. நம்ம வெறும் மண்ணை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோம். அப்புறம் பிரணவ் டென்ஷன் ஆகி கத்துறாங்க. பிரணவ் அப்பயும் பிரணவ் கூப்பிட்டு போய் நீ இதை பார்த்துருக்கீங்க வீடியோவில். இல்லை நீ குளிக்கும் போது சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம திருப்பி அங்கே போய் குளிக்க போறோம்ல. ஏய் டென்ஷனா பிரணவ் அப்படிலாம் பண்ணக்கூடாது. சரிப்பா. வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். தீக்ஷியும் பிரணவ் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. பிரணவ் இங்கே சசிக்கிட்டு தூங்கிட்டான், தீக்ஷி பின்னாடி சீட்டை தூங்கிட்டு இருக்கா. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களை சந்தோஷப்படுத்தி நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் மறக்காமல் பண்ணிவிடுங்க. புதுசாக யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறவே மாட்டேங்குது. ரொம்ப எஃபோர்ட் போட்டு வீடியோ போடுறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் இனிமையானதொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவிப்பது உங்கள் ராஜா, சசி மற்றும் பல. Bye.